What's up, ladies and gentlemen? Welcome back to the brand new and another episode of Tamil Pictures in Pekkadai. So, வெரி டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு விஷயம் நடந்துச்சு மக்களே. நம்ம தமிழ் பிக்சர்ஸில் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இதான விஷயம்தான். என்ன நடந்துச்சுன்னு தெரில. நம்ம ஒரு பூகம்பம் வந்த மாதிரி நம்ம சேனலில் வந்துட்டு வியூஸு ஒரு 85% கம்மியாயிடுச்சு. அதோட கிராஃப்லாம் வந்துட்டு நான் காட்டுறேன். ஸோ அதை பற்றி ஒரு தனியாக வீடியோ கூட போடலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம சேனல் வந்துருச்சு. 270 சப்ஸ்கிரைபர்ஸ், 71க்கு போகுது, 70வது, 72க்கு போகுது, 70வது, ஏறுது இறங்குது, யாரும் லாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இதான் மக்களே எனக்கு கடுப்பாயிருச்சு அன்னைக்கு. அப்புறம் ஒருத்தர் வேற ஒரு வீடியோவில் வந்துட்டு கால் இமோஜியும் அவர் சிரிக்கிற இமோஜி போட்டிருந்தா நான் டிசப்பாயின்மெண்ட் எடுக்க மாட்டேன். கால் இமோஜியும் பாதை இமோஜி போட்டு வச்சிருக்காரு. யாரா அவர்கள், எங்கிருந்துரா வந்துருக்காரு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. யாரா இவனுங்க, எங்கிருந்துரா வந்துக்கிறாங்க. ஒரு ஹேட்டஸ்டா இருக்கதான் செய்வாங்க. யாருக்கு மக்களே ஹேட்டஸ் இல்லை. இப்ப இருக்கிற தளபதி கூட நிறைய பேர் ஹேட்டர்ஸ் இருக்காங்க. ஆனா சொல்றது என்னன்னா, ஹேட் பண்ணுங்க, ஆனா அதுக்குன்னு துருவாலாம் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் மக்களே. ஸோ எனக்கு தெரியல, நம்ம சேனல் இன்னும் முன்னேறி போகிறதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல, ஒரு சப்ஸ்கிரைப், நம்ம போடுற வீடியோஸை பாருங்க, பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் நான் நினைக்கிறேன் ஓகே மக்களே, நான் நினச்சது என்னன்னா, போன வாரம் எபிசோடோட அனாலிசிஸ் அந்த இது பார்க்கும் போதே ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பேய் கதை எண்ட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ரியாக்ஷன் சொல்லி நம்ம சேனலில் போடுவோம். அது ஒண்டி தான் மக்கள் விரும்பி பார்க்குறாங்க. ஸோ வேணாம், நம்ம பேய் கதையை வந்து எண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டேன், இது பண்ணேன். ஸோ மேபி இந்த வீடியோ கூட லாஸ்ட் எபிசோட் இருக்கலன்னு நான் ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். உங்கள்கிட்ட என்னென்ன பேசக்கூடாது ஒரு 1 hour எபிசோட்டை நான் எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். ஆனால் சில பேரும் பிடிச்சி பார்க்குறாங்க என் பேய் கதையை, சில பேரும் விரும்பி பார்க்குறாங்க என் பேய் கதையை. ப்ரோ பேய் கதையை போடுங்க ப்ரோ. நிறைய பேர் நம்ம இந்த பேய் கதை சீசன் 1ல் கால் பண்ண காலர்ஸ் கூட நிறைய பேர், ப்ரோ நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, பேய் கதை தான் ப்ரோ பிடிச்சிருக்கு. மனிஷா இருக்கணும் சரி, நம்ம வந்தவங்க யாராக சரி. அன்னைக்கு ஒரு எபிசோடில் பிரியான்னு ஒருத்தவங்க வந்தாங்களே, அவங்களுக்கு இந்த எபிசோட்லாம் இப்போ சீசன் இந்த பாட்காஸ்ட் பொட்டிச்சு போய் அன்னாடிக்கு வீட்டில் கேட்பாங்களாம். ஸோ பாருங்க மக்கள், நம்ம எவ்வளோ வளர்ந்துவிட்டோன்னு. ஸோ அதுக்காக தான் நான் சீசன் 1 வந்துட்டு கண்டினியூஸாக போயிட்டு இருக்கேன். சீசன் 2ல் வந்துட்டு டோட்டலாக எல்லாத்தையும் மாற்ற போகிறேன். ஸோ உங்களுக்கு அப்போ தெரியும் சப்பரதானே யாருன்னு. ஸோ மக்கள், இந்த வாரமும் நம்ம பேய் கதையில் தான் இருந்திருக்கோம். ஸோ இந்த வாரம் வந்துட்டு ஒரு புதுமையான கதைகள் இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த வாரம் பட்டு காலர்ஸில் ஃபைல் 2 பேர் ஃபில்அப் பண்ணியிருந்தாங்க. சரி பார்ப்போம், அவங்களுக்கு நான் கால் அடித்து எடுக்கலை. அப்போ நான் பார்ப்போம் இடைப்பட்ட காலத்தை வர்ற இதில் வராங்களான்னு. ஸோ மக்களே, இந்த வாரம் வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான கதை உங்களுக்காக நடத்து வந்திருக்கேன். ஸோ அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பேசுகிற கதைகளை நீங்கள் கூர்ந்து கவனித்து கேட்டால்தான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன மாதிரி கதை சொல்கிறேன். போன வாரம் இன்டர்நேஷனல் கதை பாகிஸ்தானில் போட்டேன், 4 வியூஸ் இருக்கு. அது ஒரு கிராஃபையும் நான் போடுறேன், வீடியோ நடுவில் வரும், இல்லைனா இப்போ கூட வரும் பாருங்கள். ஸோ தயவுசெஞ்சு செக்அப் பண்ணுங்க. அதோட லிங்க் எனக்கு கீழே தரேன். ஸ்டோரி சப்மிஷன் லிங்க் கூட கீழே தான் இருக்குது. ஸோ போய் ப்ளீஸ் சப்மிட் யோர் கோ ஸ்டோரிஸ் இயர்னு இருக்கும். ஸோ போய் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இப்போ கூட ஸ்பாட்டிஃபை, யூடியூப், நீங்கள் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் பேய் கதை சீசன் 1 செக்அப் பண்ணலாம். இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ் வழங்கும் பேய் கதை பாட்காஸ்ட் பாய் சபரிதரன். ஸோ மக்களே, வெல்கம் பேக். ஸோ இந்த வாரம் வந்துட்டு உங்களுக்காக நான் ஒரு கதை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த கதை வந்துட்டு எனக்கு நடந்த ஒன் ஆஃப் த பர்சனல் ஸ்டோரி. ஸோ எத்தனையோ பேய் கதைகள் நம்ம காலரில் கேட்டிருப்போம், நம்மளும் சொல்லியிருப்போம், அதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டோரிஸ் இதுன்னு. ஸோ முதல் முறையாக எனக்கு நடந்த ஒரு மை பர்சனல் என்ன பயமுறுத்திய ஒரு நிகழ்வு தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஆனால் இது வந்துட்டு ஒரு வித்தியாசமான தலைப்பு. இது நீங்கள் தமிழ் பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய வித பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு இந்த கதை வந்துட்டு பேயா அல்லது மனிதர்களா எதுவுமே இந்த வரைக்கும் நமக்கு தெரியல. ஸோ இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்கிறேன், கேளுங்க. ஸோ
ஒரு நாள் ஓகே ஓகே இதையும் சொல்லிக்கிறேன். இது வந்துட்டு எனக்கு இப்போ ரீசண்டாக போன லேபர் டே வந்துச்சுல, லேபர் டே நைட்டு, அதாவது தொழிலாளர் அந்த May 1 நைட்டு ஒரு 2:30 மணி 3 மணிக்கு நடந்த கதை. ஸோ இது வந்துட்டு இப்போ நடந்தது. ஆனால் இது வந்து எனக்கு ரெண்டாவது நடந்தது. மொத ஒரு கதை நடந்துச்சு. அது வந்துட்டு ஒரு பயங்கரமான கதைன்னு சொல்ல முடியாது. அதுவும் பேயா மனிதனான்னு தெரியல. அந்த கதை வந்துட்டு எனக்கு 2025 நவம்பர் டைமில் நடந்துச்சு. அந்த கதையை வந்துட்டு நான் இந்த சீசனோட எண்டில் சொல்கிறேன், சீசன் 1 எண்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோட பார்ட் 2 கதையை சொல்கிறேன். ஸோ இந்த கதை வந்துட்டு எங்கள் பாட்டி இதான் நடந்த கதை. ஸோ ஒரு நாள் நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் பெரியப்பா வீடு வந்துட்டு பஹாவில் இருக்குது, பஹாவ் நகரி சிம்லான். அங்கே வந்துட்டு ஒரு கோயில் வந்து திருவிழா நடக்கிறதுக்காக எங்கள் பெரியப்பாவோட பசங்களா எங்களோட அண்ணனுங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஓகே சொன்னாங்க, நம்ம வந்துட்டு நம்ம பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு ஓகே அங்கே போய் கோயிலுக்கு போவோம், அங்கே திருவிழா நடக்குது அப்படின்னு. ஓகே நானும் ஓகேண்ணே, ஏன்னா வெளியே ரொம்ப நாள் ஆச்சு. ஜனவரி டைமில் வெளியே போனது, பத்தி டைமில் வெளியே போனது. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு தான் இருந்தோம். எப்படின்னா இங்கே கேட்டதா பாட்டி வீட்டு பாட்டிக்குன்னு. ஸோ ரொம்ப தூரமாக போனதில்லை. அதுவும் போய் 2 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சுன்னு சொல்லி ஓகே நான் எங்கள் அண்ணன் என்ன பிளான் பண்ணோம், ஓகே வாங்க போவோம் ஜூன் அப்படின்னு ஒரு வைப்பில் இருந்தோம், போவோன்னு அப்படின்னு சொல்லிட்டு போகணுன்னு பிளான் பண்ணுறோம். ராத்திரி இங்கேருந்து ஒரு 10 மணிக்கு கிளம்பணும். அதாவது மொத்தம் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து காலையில், அதாவது சனிக்கிழமை காலையில் அங்கேருந்து பஹாவ் போகிற மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், பாட்டி வீட்டுக்கு போனால. பாட்டி வீட்டு வந்துட்டு எங்கள் நெகிரி சிம்ல நீலாயில் இருக்குது. நீலாய் நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நீலாயில் இருக்குது. இந்த கதை வந்துட்டு அங்கே தான் நடந்துச்சு. எங்கள் பாட்டி வீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே எங்கள் பாட்டி வீடு வந்துட்டு நார்மல் எப்படி சொல்கிறது, தரை வீடு தான். தரை வீடு, நார்மல் தரை வீடு. கேட் இருக்கும், பெரிய கேட்டு. உள்ளுக்கு தட்டி போனால் இங்கே வந்துட்டு நம்ம ஃபேமிலிலாம் வந்தால் ஒன்றா உட்காந்து பேசுவோமே, அந்த மாதிரி ஒரு இடம். அந்த மாதிரி ஒரு பாக்கு மாதிரி ஒரு எல்லாம் உட்காந்து பேசுறது, எல்லாம் ஒன்றா உட்காந்து பொரா பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு இடம். அந்த இடத்த தாண்டி பார்த்தீங்கன்னா ரூமு. இங்கே வந்துட்டு ரூம் ஃபுல்லாக அதான் வீட்டுக்குள்ளே போகிற கதவு. அங்கேயும் ஒரு கேட் இருக்குது, அது ஒரு க்ளீன் மாதிரி. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடிங் டோர் இருக்கும். உங்களுக்கு புரியுதா மக்களே? ஆனால் நான் வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி தான் டிஸ்கிரைப் பண்ணுறேன் போல். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே ஸ்லைடிங்கு. அந்த ஸ்லைடிங்க்கும் க்ரீலுக்கும் எப்படின்னா அந்த வாசல் கதவு க்ரீலுக்கும் ஸ்லைடிங்க்கும் ஒரு 5 மீட்டர் கேப் தான், சின்ன கேப் தான். நடுவில் வந்துட்டு எங்கள் பெரியம்மா வந்து ஜாமான்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்களா, பழைய ஜாமான், ஆன்டிக் ஜாமான்ஸ்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு அன்றைக்கி ராத்திரி போகும்போது எதுவுமே நினைக்கல. ஏன்னா நம்ம நிறைய பீக் கதை கேட்போம். ஓகே நார்மலாக நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனால் நாங்கள் எல்லா சிப்ளிக்ஸ்லாம் சேர்ந்து பீக் கதை கேட்டுட்டு தான் ராத்திரி தூங்குவோம். எப்படின்னா மருமத தேசம் கேட்போம். மருமத தேசம் சனிக்கிழமை போனால் மருமத தேசம் கேட்போம். எம்கே ஆனி பிராண்ட் அவங்களோட கேட்போம், நல்லா இருக்கும் டிக்டாக்ல. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு தனியாக மருமத தேசம் கேட்டதுக்கும் எனக்கு ரொம்ப மருமத தேசம் பிடிக்கும். ஏன்னா வந்து ஷாக் ஆப்பில் இருக்கா, தட்டி விட்டுட்டு அப்படியே கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுவோம்ல. ஸோ அன்னைக்கு நான் போகும்போது அன்னைக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. ஓகே போய் நம்ம வந்து மருமத தேசம் கேட்டு தூங்குவோம். ஏன்னா நான் பொதுவாக லீவ் டைம் இருக்குது, ஸ்கூல் டைமில் வந்து வெளியே தூங்கினால கேட்க மாட்டேன். ஸோ ஒரு ஐடியா தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே போனோன்னு இந்த ஐடியா சுத்தமாகவே இல்லை. போனோடனே வந்துட்டு என்ன சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். தூங்குனது வந்து மணி ஒரு மணிக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக யூடியூப்ல வந்துட்டு சிம்பிளி சரத் வந்துட்டு காஞ்சனா ரிட்டர்ன்ஸ் அந்த வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்துட்டு சத்தறி போயிட்டேன் மக்களே, சத்தறி போயிட்டேன். அந்த வீடியோ வந்துட்டு எங்கள் அண்ணன் பார்த்துருந்தாரு. எங்கள் அண்ணன்னா சபரீஸ்வரன் கிடையாது, எங்கள் அண்ணன் இப்போ சொந்தக்காரனை பார்த்துட்டு இருந்தார்ல, பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அது ஒரு கட்டம் வந்துட்டு ஃபயாஸ் தமிழ் இருக்காரு. அவர் வந்துட்டு அவங்க ஊரோட மந்திரத்தை படிப்பாரு. எப்படி நான் சொல்கிறேன், அது எப்படி சொல்கிறது, அது சொல்லக்கூடாது, ரிலீஜன் வழியாக போவோம். ஆனால் ஒரு மந்திரம் படிப்பாரு. அந்த மந்திரம் வந்துட்டு எப்படின்னா ஆத்மாக்கள் கீழே போகிற பாருங்க அந்த பேர், அது எல்லாத்தையும் அந்த சக்திகள் எல்லாத்தையும் அடக்கிறதா இருக்கட்டும் சரி, அதை நம்ம வழி கொண்டு வரதா இருக்கட்டும் சரி, அந்த இது ஓகே. ராத்திரி ஒரு 1-1:30 மணிக்கு அந்த வீடியோ பார்த்துருந்தாங்க. நான் சொன்னேன் நான் வேணாம், அந்த மந்திரம் போகும்போது சத்தமாக வச்சுருந்தாங்களே, சத்தத்தை குறைங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. என்ன பயமாக இருக்கு, இது வீடியோ தானே, யூடியூப் வீடியோ தானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சவுண்டை குறைக்கல, அப்படிதான் கேட்டு இருந்தாரு. நானும் ஃபோனில் இது பண்ணிட்டு பீக் கதைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ப்ரொஃபைல்லே அப்புறம் பீக் கதைக்கான போஸ்டர்ஸு பீக் கதை தம்ப்நெயில்ஸ்லாம் நான் எடிட் பண்ணியிருந்தேன்ல, சேட் ஜிபிடியில் எடிட் பண்ணிட்டு இருக்கேன்.
கரெக்டாக மணி 1:30 அவங்க தூக்கிட்டாங்க. ஒரு 1:30 2 மணிக்கெலாம் தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு ஒரு 2:30 மணிக்கு எடிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வேலை மக்களே. பிக்சார்ட்டில் போயிட்டு ஆச்சா பூஜா இது பண்ணி கேப்கட்லாம் போய் எடிட் பண்ணி அப்போ தான் நம்ம வீடியோ அந்த எபிசோட் 23 ஹோட்டல் அதுவும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வேலைனால மணி ஒரு 2:45 தான் கரெக்டாக அந்த எப்படின்னா நார்மலாக நம்ம வந்துட்டு சாட்ஜிட்டை வந்து ரெண்டர் பண்ணல இமேஜ். அப்போ ரெண்டர் பண்ணோடனே நான் கொஞ்சம் ஃபோன் அடிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஒரே அமைதியாக இருந்துச்சு. நார்மலாக அப்படி இருக்காது. பக்கத்தில் எங்கள் அண்ணன் வந்து தூங்கிட்டாரு. என் பக்கத்தில் ஏதோ நம்ம அருமை அண்ணன் அவர் தூங்கிட்டாரு. என்னோட அண்ணன். இந்த சைடு பார்த்தா இன்னொரு அண்ணன் அவரோட அது உங்களுக்கு புரியுதா? எங்களுக்கு 4 பேர் போயிருந்தோம். அதில் நான் எங்கள் அண்ணன் சபரிசரன், அப்புறம் எங்கள் அண்ணன் ஒருத்தர் சொந்தக்கார அண்ணன், அவரோட தம்பி வந்துட்டு இங்கே படுத்திருந்தார். அவர் வந்துட்டு பீக்கதை கேட்டுட்டு தான் இருந்தார். பேக்கடை கேட்டுட்டு நான் கொஞ்சம் எக்கி பார்க்குறேன்ல தூங்கிட்டாரு. ஆனால் பேக்கதை ஓட்டிட்டு தான் இருக்கு. ஏன்னா அவர் வந்துட்டு விடிய காலையில் எஞ்சி அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி நானும் விட்டுனேன். கொஞ்சம் கிட்ட வச்சு ஒரே அமைதியாக இருந்துச்சு. ஓகே சஸ்பீஷியஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம வேற ஒரு பேய் மூளை இருக்கு. பேய் கதை பொட்காஸ்ட்லாம் நடத்துகிறப்ப நமக்கு ஒரு பேய் மூளை இருக்கும். நமக்குன்னு ஒரு சென்ஸ் இருக்குமா இருக்காதா? என்னது மாறி இருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. அதே மாதிரி தான் எனக்கு ஒரு இருந்துச்சு. ஸோ சக்கரை ஃபோன் எடுத்தேன். சாச்சி விட்டுட்டு கேட்டுக்கிட்டே ரெண்டர் பண்ணிக்கிட்டே இமேஜாக ரெண்டர் பண்ணியிருந்தேன். ஓகே இது சொல்லும் போது எனக்கு சிலுக்குது. ஆனால் மக்களே இது வந்துட்டு நான் உண்மையான நடந்த கதை. நான் உங்கள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இது எனக்கு உண்மையாக நடந்த கதை. ரீசண்டாக யாரும் இதை பொய்ன்னு ஒரு முத்திரை குத்திட்டே ஹேட் பண்ண வேணாம். ஆனால் அந்த வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நான் படுத்திருக்கேன், ஃபோன் பச்சுக்கிட்டு இருக்கேன். வெளியே அதை நான் சொன்னல ஸ்லைடிங்குள்ளே வந்துட்டு ஏக்கோன் வெளியே போகாமல் இருக்காங்க. ஸ்லைடிங் சாத்திடுவோம். ஸ்லைடிங்க்கு வெளியே நான் சொன்னல நடுவில் வந்துட்டு எங்கள் பெரியம்மா ஜாமான் அடிக்க வச்சிருவோம், பழைய ஜாமான்லாம். அது அப்புறம் வந்து அது ஒரு ஃபியூ கேப்ஸ் தான் என்னது ஸ்லைடிங்க்கும் அந்த கிரீலுக்கு வெளியே யாரும் நடக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு. கிரீலுக்கு வெளியே யாரும் நடக்கிறாங்க. அதாவது இந்த குடும்பம்லாம் உட்காந்து பேசிட்டு போவோம், ஒரு ஏரியா மாதிரி சொன்னல உட்காந்து பேசுகிற ஏரியா, அந்த ஏரியாவில் யாரும் நடக்கிறாங்க. ஓகே நான் நினச்சிக்கிட்டேன், பொதுவாக எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனால் அங்கே தொங்குலில் வந்துட்டு ஒரு மலையாக்காரர்கள் ஹவுஸ் இருக்கும். அங்கே வந்துட்டு அன்னன்னைக்கு அவங்க வீக்கெண்ட்ஸ்னால் அவங்க வந்துட்டு பார்ட்டி நடத்துவாங்களா. அப்போ அங்கே இருக்கிற ஒரு எப்படி சொல்ல ஒருத்தர் மலாய்க்காரங்க வந்துட்டு வெளியே மோட்டரில் போகிறது நடக்கிறது அந்த மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க சொல்லிட்டு நானும் ஓகே வெளியே போகிறவங்க போல் வெளியே நடக்கிறாங்க போல அப்படின்னுட்டேன். ஆனால் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு வெளியே எதுவும் இருக்கா, வெளியே யார் இருக்கான்னு. ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை. சரி நம்ம ஃபோட்டோ ரெண்டர் பண்ண சொல்லிட்டு ஒரு 5-6 ஃபோட்டோ மேலே ரெண்டர் பண்ணியிருந்தேன். அப்போ தான் இந்த லோகோ மாற்றினேனே, அந்த லோகோ எடிட் பண்ணியிருந்தேன். லோகோ எடிட் பண்ணியிருக்கேன். சக்குன்னு அந்த கிரீல வந்துட்டு பூட்டை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. தட்டுற சத்தம் கேட்டுச்சு. உங்களுக்கு தெரியுமா, நார்மலாக நம்ம கிரீல இருக்கிற பூட்டை தட்டினா ஒரு மாதிரி பூட்டை ஆடி ஒரு சத்தம் கேட்குமே, அந்த சத்தம் கேட்டுச்சு. லைட்டாக பயம் வந்துருச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே வேலை ஓடிக்கிட்டு இருக்கேன். இங்கே வேலை ஓடலன்னா கண்டிப்பாக வீடியோ அப்லோட் ஆகாது, இந்த போஸ்ட் செய்ய முடியாது. அப்போ கூட எனக்கு தோணுச்சு, இந்த போஸ்ட் இந்த வீடியோலாம் முக்கியமா, நம்ம உயிர் தான் முக்கியம், பசங்க படுத்தலாமானே நான் செஞ்சுக்கிட்டு. ஏன்னா அப்போ கூட தூக்கம் வரல மக்களே. நார்மலாக லீவ் டைம்லன்னா 3 மணி 4 மணி ஆயிடும் தூங்குறதுக்கு. ஆனால் அப்போ தூக்கம் வரல. மணி அப்போ தான் 2:50 3 கிட்ட ஆக போதுலா இது பண்ணிட்டு இருக்கேன். பொத்துன்னு அந்த ஸ்லைடிங் கிட்ட இருக்கிற அப்படி ஜாமான்லாம் உழுவுது. ஒரு நிறைய ஜாமான், நான் அப்போ சொல்லும் போது நிறைய ஜாமான் இருக்கு. நிறைய ஜாமான் இல்லை, ஒரு 2-3 ஜாமான் உழுவுது. பாக்ஸில் அடிக்க வச்சிருந்த மாதிரி ஒரு ஜாமான், பழைய புக்கு அந்த மாதிரி ஒரு இது உழுவுதா. இன்னைக்கு இங்கே ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஓகே வெளியே யாரும் இருக்காங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே மக்களே, லிட்ரலி இதை வந்துட்டு நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது தெரியல. ஆனா இது உண்மையிலே நான் ஆட்ட விட்ட ஒரு தருணம். இது வந்துட்டு ஜாமான் விழுந்தோடனே நான் எங்க அண்ணனை உடனே எழுப்பினேன். எங்க அண்ணன் இல்லை, சொந்தக்கார அண்ணன் எழுப்பினேன். என்ன வெளியே ஜாமான் விழுவுது, யாரும் இருக்க மாதிரி இருக்கு, என்ன கதை அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, படுனாரு. அவரு பண்ண தூக்க கழகம். படு நாளைக்கு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். இவனா கூப்பிட்டேன், இவன் போறா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா மக்களே. என்ன நீ சும்மா பொட்காஸ்ட் பண்ற, பேய் கதை பண்ற சொல்லிட்டு பேய் பத்தி நினைச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. நான் என்னடா பண்ணேன், அப்ப நான் நடக்கிறதுன்னு சொல்றேன் அப்படின்னு எனக்கு மண்டைகேறி போச்சு.
ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். லிட்ரலி கிரில் கதவு திறக்கல. ஓகே மக்களே, கிரில் பூட்டி இருக்கு. கிரில் கதவு திறக்கல. வெளியே யாரும் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சா? ஓகே, ரெடி பண்ணிட்டேன். படுத்துட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டாண்டிங் வந்துட்டு ஒரு நார்மல் மனுஷனால நவுத்த முடியும் தான். ஆனால் எப்படின்னா ஸ்லோவாக தான். பிடிச்சி தள்ள முடியாது, பிடிச்சி அழுத்திட முடியாது, அதெல்லாம் முடியாது. நார்மல் மனுஷனால முதுவாக திறக்க முடியும். ஸோ நான் ஃபோன் பாய்ச்சி போயிட்டு இருக்கேன். அந்த மக்களே ஒரு கட்டம் சேர்ந்தா அந்த ஸ்லைடிங்கு ஃபுல்லாக சத்திருக்கு. ஸ்லைடிங் திறக்கிறாங்க. பாருங்க, சொல்லும் போது இருக்கு. ஸ்லைடிங் திறக்கிறாங்க. ஸ்லைடிங் திறந்துருச்சு. அந்த சத்தம் கேட்டோன்னே நான் ஃபோனை கீழே போட்டுட்டு என் பக்கத்தில் இருக்க உடனே அண்ணன் எழுப்ப ஆரம்பிச்சேன். என் சொந்தக்காரன் அண்ணன் சரி, என் அருமை அண்ணனா இருக்க சரி, எழுப்பினேன். 2 பேரும் எழுப்பினேன். யாரும் இணைஞ்சிருக்கலாம் மக்களே. உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த டைமு? இங்க ஒருத்தன் உயிர் வைத்திருத்த உயிர் லேப்டாப் அடிக்குது. இங்க ஒருத்தன் உயிர் வைத்திருக்கா, நீங்க என்னடா எழுந்திருக்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்கன்னா அடிச்சேன். முத்துக்குள்ளே பட்டான வச்சேன். எழுஞ்சிட்டு இப்போ உனக்கு என்னதான்டா பிரச்சனை? அடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸ்லேடிங் திறந்துச்சுடா, சொந்தமா திறந்துச்சுடா. யாரோ ஸ்லேடிங்கை நவுத்தி விட்ட மாதிரி இருந்துச்சுடான்னு. அதுக்கு அவன் என்ன சொல்லி பண்ண நினைக்கிறீங்க? அதெல்லாம் விட்டு படுறா. நான் பார்த்துட்டேன். அது வந்துட்டு உனக்கு தெரியுமா? அது மக்களே உங்கள்கிட்டயே சொல்றேன். இந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட சீக் ஹெல்ப், உங்கள்கிட்ட யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா, ராத்திரி இந்த மாதிரி உருவத்தை பார்த்தேன், இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரினாங்கன்னா தயவு செஞ்சு போய் அதை நீங்க போய் பார்க்கலன்னா கூட ஓகே அதான் ஒண்ணு இருக்காது, அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. இவன் பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லை படே. மக்களே நான் ஒண்ணு சொல்றேன், அது பேயா நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? ஓகே, ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா, ஒரு பீ கதை பாட்காஸ்டரா நான் வந்துட்டு பேயா தான் யோசிப்பேன். அப்போ எந்த மனுஷனா இருந்தா கூட அந்த ராத்திரி டைம்ல சொந்தமா திறந்தா கூட பேய் தான் யோசிப்பான். யாரும் மனிதர்கள் யோசிக்க மாட்டான். 2வது ஆப்ஷனா தான் நான் சொல்றேன். பேய் நியூஸ். ஏன் அந்த பேய் நியூஸ் இருக்கீங்க? ஒருவேளை திருடனா இருந்தானா கதை தானே. கையில பாறை, இப்போ கூட மலேசியால நிறைய திருட்டு வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வீட்டில் பூந்து பாறைங்களை எடுத்து வெட்டுறதா இருக்கட்டும் சரி, நகையை திருடி போடுறதும் சரி. அந்த மாதிரி யாராவது திருடங்க வந்துட்டாங்கன்னா பூட்டை உடைச்சிட்டு அதை நான் சொன்னேன், சொல்லி புரிய வச்சேன். அப்போ கூட யாரும் எந்திரிக்கல. எங்க அண்ணன் எழுப்புனேன், எங்க பெரிய அண்ணன், அவர் சொந்தக்காரண்ணன் எழுப்புனேன். அவரு எந்திரிக்கவே இல்லை மக்களே. எனக்கு கொஞ்சம் கூட ஆடி போயிடுச்சு, எச்சு கூட முழுங்க முடியல மக்களே. அப்படி பிளாக் அவுட் ஆயிட்டேன். ஸ்லாடிங் யாரும் திறந்தாங்க. எனக்கு மட்டும் தான் அந்த மாதிரி நடக்குதா? ஏன்னா எனக்கு மட்டும் இது மாதிரி நடந்திருந்தா அதை நான் பிரம்ம அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை நானா ஓவர் திங்கிங் பண்ணேனே. கதை கேளுங்க. நடந்து முடிஞ்சா நானும் புத்தி படுத்துறேன். போன அப்படியே அடிச்சிட்டேன். சாச்சி இப்படி மெசேஜ் அனுப்பிச்சேன், உங்கள் வீடியோ உங்கள் ஃபோட்டோ வந்து என்டர் ஆயிடுச்சுன்னு. பார்க்கலையே, வச்சுட்டேன், படுத்துனேன். கொஞ்ச நேரம் கழிச்சு யாரும் எந்திரிக்க மாதிரி இருந்துச்சு. பார்த்தா எங்கள் அண்ணன், பெரிய அண்ணன் 2 பேரும் எஞ்சிட்டாங்க. எனக்கு இதான் மக்கள் சத்திஷாக இருக்கு. நான் எழுப்பும் போது எழுந்திரிக்காதவங்க எப்படி 2 பேரும் ஒரே டைம்ல, அதாவது ஒரு டைம்ல எழுஞ்சி நிமிந்து நிற்கிறாங்கடா படுக்கையிலேருந்து எழுஞ்சி. ஓகே, நான் கேட்டேன், நான் சொன்னேன் எங்கள் அண்ணன்கிட்ட, யாரும் ஸ்லேடிங் திறக்க மாதிரி இருக்குண்ணே, பயமா இருக்குண்ணே, வெளியே போயிச்சு பண்ணுங்க. எங்கள் அண்ணன் பேர் சபரிசனலா, அவர் வந்துட்டு தலையில் கை வச்சுட்டு, எனக்கு நாளைக்கு வேலைக்கு இருக்குடா சபரிஸ்வரன், இவன் என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், சிக்னியாரம் வாங்க போறான் அப்படின்ட்டு மண்டைக்கு ஏறி போச்சு மக்களே. எனக்கு இவ பாருங்க, ஒருத்தன் இப்படி பயந்துக்கு போயிட்டு அது பேயா ஏன் பாக்குறீங்க? எனக்கு இதுதான் கடுப்பு. அது ஏன் பேயா பாக்குறீங்க? ஏன் அது மனிதர்களா இருக்கக்கூடாதா? ஏன் திருடர்களா இருக்கக்கூடாதா? ஏன் பேயா பாக்குறீங்க அதை அப்படின்னு நான் சொல்லியிருக்கான். ஆனா அவர் பெரிய என்ன பேச முடியாது, அரைஞ்சிடுவாரு. அது அவர் சொன்னதுக்கு அப்புறம் என்னடா பண்ண முருகா அப்படி இருந்துச்சு. அவர் செக்னியாரம் வாங்கிடுவேன் படுன்ட்டாரு. பக்கத்துலவன் நான் கேட்டேன், உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையாடா? ஒருத்தங்க ராத்திரி பயந்து போயிட்டு உட்காந்து கிடக்குறான், நீங்க என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? உனக்கு ஸ்லேடிங் திறக்க சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு. ஆமா கேட்டுச்சு, அதுக்கு என்னப்ப அப்படின்ற மக்களே. அப்போ எங்க அண்ணன் அவனே பெரிய பயந்தாங்குழி. காஞ்சனா படம் பார்த்தா உட்காந்து பயப்படுவான், ராட்சசன் படத்துக்கே உட்காந்து பயப்படுவான். இப்ப அவனே இந்த மாதிரி சொல்றானா, ஒரு நான் தான் ஓவர்திங்கிங் பண்றேன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த கதையை உடனே போயிட்டு பகாவில் போயிட்டு எங்க சின்ன ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட சொன்னேன். அப்ப அவர்கிட்ட சொல்லும் போது அவர் சொன்னாரு, இல்ல நீ அவர் வந்துட்டு எப்படின்னா தமிழ் பிக்சர்ஸ் பாப்பாரு தான், ஆனா ஹேட் பண்ணுவார், ரொம்ப என்ன ஹேட் பண்ணுவாரு.
சும்மா என்னது அண்ணன் தம்பிக்குள்ளேலா சும்மா அது வந்து காமெடி தான். ஆனால் அவருக்கு வீடியோஸ்லாம் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அவர்கிட்ட சொன்னேன், டேய் நீ தான் பேய் கதை பண்ணுறியா, அப்போ உனக்கு அந்த மூலியம் அந்த தோட்டிலே தான் இருக்கும், நீ அப்போ அதுலேயே தான் இருப்ப. அப்போ ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் கிளிக் பண்ண கூட நீ அதை பேய் தான் நினைப்பா அப்படின்னு. சரிண்ணே அது கூட பரவாயில்ல. சரி எங்கள் அண்ணனும் எங்கள் பெரிய அண்ணனும் இதோ எங்கள் அண்ணனும் பண்ணாங்களே அது எதுக்கு சொல்கிறீங்க, அது என்ன சொல்கிறீங்கன்னு அவரு எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் சொல்லும் போது தான் அன்னைக்கு ராத்திரி வந்துட்டு நாங்கள் பேய் கதைகளை பற்றி பேச ஆரம்பித்தோம். அப்போ எங்கள் சின்னனோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு நடந்த கதை அது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கதை எல்லாத்தையும் நான் வந்துட்டு வச்சிருக்க மக்களே, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு அடுத்த வாரத்தை வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் மக்களே, இதுதான் எனக்கு நடந்த கதை. ஸோ இதுதான் இந்த வாரத்தோட கதையும். ஸோ நீங்கள் பாருங்கள், ஒருத்தன் வந்துட்டு இப்படி பயத்தில் இருக்கான். அவன் அப்படி இருக்கும் பொழுது ஒரு அண்ணனா, ஒரு மனிதனா, ஒரு ஹியூமன் பீயிங்கா மற்றவங்க என்ன செஞ்சிருக்கணும், என்னதே கேட்டுருக்கணும். இல்லைன்னா எழுதிச்சு இது பண்ணிக்கணும். நடுவில் எங்கள் அண்ணன் ஒன்று சொன்னார், பெரிய அண்ணன் செகனியாரம் வாங்கி சொல்லிட்டு செகனியாரம் வாங்கின போய் பண்ணிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வெளியே ஆள் இருக்காங்க யாரும் இருக்காங்க, நீங்கள் செகனியாரம் வாங்க சொல்லி இது பண்ணிட்டு இருக்கீங்க. சக்குன்னு கடுப்பாயிட்டு அவர் என்ன பண்ணாத, இப்படி சொல்றல வெளியே போய் பாரு சும்மா கதை கட்டிக்கிட்டு அப்படின்ட்டு. மக்களே எனக்கு சத்தியமா மண்டைக்கு ஏறி போச்சு மக்களே. நான் அதுக்கப்புறம் யார்கிட்டையும் பேசலை. அன்னைக்கு அவர் வேலைக்கு போயிட்டாரு. வேலைக்கு போகும்போது நான் பேசலை. ஸோ அந்த கதையை போய் என்கிட்ட சொன்னேன். இன்னும் அந்த வீட்டில் வந்து எங்கள் பெரியம்மா எங்கள் பாட்டியாக இருக்காங்க. இன்னும் இந்த கதையை வந்துட்டு எங்கள் பெரியம்மா கிட்ட சொல்ல. ஸோ அவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் இதுக்கான கிளாரிஃபைங், இது பேயா இல்லை திருடர்களா இல்லை வேற ஏதாவது ஒன்றான்னு நான் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணி அடுத்த வாரம் எபிசோட சொல்கிறேன். ஸோ இதான் மக்களே, இந்த கதை நடந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு ராத்திரி பீ கதை கேட்குறேன். நிப்பாட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிட்டேன். ஆனால் டாஸ் ஆப் கேட்பேன். டாஸ் ஆப் வந்துட்டு ஃபன்னோட சேர்ந்து பீ கதைகள் இருக்குமா. ஸோ அந்த ஃபன் வந்தோடனே அந்த பயம் போயிடும். ஸோ அதனால் டாஸ் ஆப் கேட்பேன். ஸோ எனக்கு என்னன்னா ஒன்று மக்களே ஸ்ட்ரைக் ஆகுது, அப்படி மனிதர்களாக இருந்தால் எது எப்படி அந்த ஓகே இப்போ மலேசியாவில் வந்துட்டு நார்மல் ஆயிடுச்சுல, நார்மல் ஆயிடுச்சு. இப்போ பூட்டை உடச்சிட்டு உள்ளுக்கு திருட்டுறதுன்னு, பூட்டை உடச்சிருந்தா பூட்டு திறக்கிற சத்தம் கேட்டிருக்கோம், கிரீல திறக்கிற சத்தம் கேட்டிருக்கோம். ஆனால் கிரீல திறக்கலை. கிரீல திறக்காம ஸ்ட்ரெயிட்டா ஸ்லைடிங்கை திறந்துட்டாங்க. திறந்த டைம் கூட திறந்துருச்சு. ஸோ அப்போ அது எதுவாக இருக்கும், யாரு? இதுதான் மக்களே இந்த வாரம் மை பர்சனல் ஸ்டோரி பார்ட் 2. பார்ட் 1 வந்துட்டு சீசனோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இந்த கதைகள் இப்படியும் ஓகே நம்ம சபரிதரனுக்கோ இப்படியும் நடந்திருக்குடா. அப்போ உங்களுக்கும் தைரியம் வந்துச்சு, நம்ம தமிழ் சபரிதரனுக்கு நடந்திருக்கு, அப்போ நமக்கு நடந்த நம்ம அதை கண்டிப்பாக அவன்கிட்ட சொல்லணும் தானே அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் இருந்தா ப்ளீஸ் கீழே வந்துட்டு ஸ்டோரி சப்மிட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட நடந்திருந்தா கூட நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ அடுத்த வாரம் வந்துட்டு காலர் இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையுடன் உங்கள் விடைபெறுவது உங்கள் நான் சபரிதரன். வி சி தி நெக்ஸ்ட் ஒன். ciao.